சோயா சங்க்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. நல்லா மசாலாலாம் அந்த சோயா சங்க்ஸ்ல இறங்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு ட்விஸ்டோட சமைச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அண்ட் சீரக சம்பா சேர்த்து இந்த ரெசிபியை பண்ணிருக்கேன். பட் டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கைப்பிடி அளவுக்கு புதினா, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை வகைகள், 1 ஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கின பிறகு தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போல விட்டு எடுத்திருக்கேன். அந்த சோயாவை இப்ப சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த சோயா சங்க்ஸ் நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் போல லோ ஃபிளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி, 1 கிளாஸ் சீரக சம்பா 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் அளவுல தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால், 1/2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணி, 2 கிளாஸ் அரிசிக்கு சேர்த்துக்கிறோம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரையா வரும்போது கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேல வெயிட் வச்சுட்டு தம் போட்டுக்கோங்க. லோ ஃபிளேம்ல வைக்கணும். 20 மினிட்ஸ் நல்லா தம் போட்டுட்டு மேல நெய் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.